அதிகமான யூத் மிஷனுடைய பிள்ளைகளை என் தேவன் எடுத்து பயன்படுத்துவீராக. உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய நாமத்தினாலே என்னிடத்தில் அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஆண்டவரே வார்த்தைகள் இந்த எளிமையான கிராமத்திற்கு ஜீவன் உள்ளதாய் மாறுபடியாக என் தேவன் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆரம்பத்திலிருந்து முடிவு பிரிந்தவும் உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தருக்கு சாதகமாக தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்படியே நாம் நிற்கும்போது இந்த கூட்டத்திற்கு ஒரு லீடரை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். ரெஜான் சி தயவு செய்து முன்னாலே வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் இந்த கூட்டத்தை பொறுப்பு நடத்துவார்கள். முதலாவது பாடலை நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஓப்பனிங் சாங் பிளிஸோலின் வந்து கொடுப்பார்கள். முதலாவது பாடலாக பாடலின் 213வது. தேவா சுத்தி செய்யுமக்கினி அனுப்புமக்கினி எங்களில் திவ்ய ரத்தம் கொண்ட இவர் அனுப்புமக்கினி எங்களில் காத்து நிற்கும் எங்கள் மேலே கர்த்தா உந்தனருளாலே தாரும் பெந்தேகோஸ்தினாவி அனுப்புமக்கினி எங்களில் எலியாவின் தேவருக்கெளோ அனுப்புமக்கினி எங்களில் ஜீவன் சவிலும் நிலை நேர்க்க அனுப்புமக்கினி எங்களில் பாவம் ஒற்றுமையடைந்திட வர தினொளி பெற்றிட மாக்க அதிர்ச்சி வந்திட அனுப்புமக்கினி எங்களில் மீண்டும் அக்கினி தானமக்கு அனுப்புமக்கினி எங்களில் மீண்டும் அனைத்து மிந்திடோ அனுப்புமக்கினி எங்களில் நீதி செய்துமே என்னாலோ நீதா ஓர்வெல்லருளோ சுத்தராய் வாழ இப்புவில் அனுப்புமக்கினி எங்களில் இளைத்த உள்ளங்களப்பாட அனுப்புமக்கினி எங்களில் அழியும் உலகோரை மீட்க அனுப்புமக்கினி எங்களில் பலியாகவே எங்களை படைத்தோமும் பிடத்திலே பார்த்தீரை ஏற்றுக்கொள்ளவே அனுப்புமக்கினி எங்களில் பலியாகவே எங்களை படைத்தோமும் பிடத்திலே பார்த்தீரை ஏற்றுக்கொள்ளவே அனுப்புமக்கினி எங்களில். யாவரும் உட்காருங்கள். பைபிள் ரீடிங் ஜெனிஷா. மத்தேயு 24:34 44 முடியும். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட அதிகாரம் மத்தேயு 24:34 முதல் 44 வரை. இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சன்னதி ஒழிந்து போகுதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போவும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்திலுள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ
அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜல பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் எத்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஆமென். இப்பொழுது முன்னுரையாக டிவைஎஸ் ஐயா வந்து சொல்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் உற்சாகமாய் எல்லாரும் நல்லே சொல்லுவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளின் இந்த மாலை பொழுதுல இந்த பலியாற்று முகம் பரிசலத்துல இந்த கிராமத்திலே வைத்து இந்த யூத் மிஷன் டீம் பிள்ளைகளுடைய வெளிக்கூட்டத்தை நடத்தும்படியாக ஆண்டவர் நல்ல சமயத்தை தந்தபடினாலே நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் நம்முடைய ஆண்டவருக்கு உண்டாகட்டும். கழிந்த மாதத்திலே இந்த யூத் மிஷன் டீம் மாத்தூர் படைசலத்தில் வைத்து ஆரம்பமானது. அதில் அநேக பிள்ளைகள் கலந்து கொண்டார்கள். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அன்றைய தினத்திலே நாங்கள் ஆரம்பிக்கும் போது சற்று மழை வந்தபடினாலே அந்த கூட்டத்தை நாங்கள் சிறப்பாக முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனாலும் அந்த இடத்துல கர்த்தர் பிள்ளைகள் மூலமாக மகிமைப்பட்டார். அந்த கிராமத்தில் உள்ளதான அநேக மக்களுக்கு அது ஒரு ஆசீர்வாதமான சமயமாக இருந்தது என்பதை உணர்ந்து நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். இதனாளில் இந்த பலியாற்று முகம் படைசலத்தில் இது 2வது முறையாக நடத்தக்கூடியதான ஒரு திறந்த வெளி கூட்டம். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் யாரும் உத்தியோகஸ்தர்கள் பாகம் எடுப்பதில்லை. நம்முடைய அரிமான டிவிஷனில் உள்ளதான ஒவ்வொரு சபையிலிருந்து வந்திருக்கிற தெரிந்தெடுக்கப்பட்டதான ஊழிய வாஞ்சவுடையதான பிள்ளைகளை வைத்து இந்த கூட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதிலே இங்கே ஒரு சில சபைகளிலிருந்து பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். அவர்களை நான் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்ளுகிறேன். அவர்களை அழைத்து கொண்டு வந்த உத்தியோகஸ்தர்களுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே திருச்சபையின் சார்பாக இந்த இடத்துல வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் டிவிஷன் சார்பாக உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாய் இந்த நாளில் இந்த இடத்துல இந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய படைசல் உத்தியோகஸ்தரிடத்தில் கேட்டபோது அவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருக்கிறபடினாலே படைசல உத்தியோகஸ்தனுக்கும் அரிமான லோக்கல் உத்தியோகஸ்தர்களுக்கும் விசேஷமாய் இந்த படைசலத்தில் இருக்கிற அத்தனை வாலிப சகோதரர்களுக்கும் இங்கே கூடியிருக்கிற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே டிவிஷன் சார்பாக என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கூட்டம் நடப்பதில் சந்தோஷம் தானா? சந்தோஷம் தானே? அல்லேலூயா. நீங்கள் எங்களை அன்போடு கூட ஏற்றுக்கொண்டீர்கள். எங்களுக்கு வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் நீங்கள் சிறப்பாய் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த கூட்டத்தை நம்முடைய பிள்ளைகளை பொறுப்படுத்தி நடத்துவார்கள். நீங்கள் ஜெபத்தோடு கூட எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும்படியாய் கர்த்தருடைய நாமத்தினாலே அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த கூட்டத்திற்கு ஒரு லீடர், 2 சிறப்பு செய்தியாளர்கள் நம்மத்தில் இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சில இடத்துல நீங்க போனீங்கன்னா ஒரு கன்வென்ஷனுக்கு வேண்டு வெளியிலிருந்து சில உத்தியோகஸ்தர் சில பிரசங்கிமார்களை நம்ம செய்கிறோம், கூப்பிடுறோம். அப்படிதானே? அப்படிதானே? ஒரு கன்வென்ஷனுக்கு வெளியிலிருந்து சில பிரசங்கிமார்களை கூப்பிட்டு அவங்க சொல்லக்கூடியதான வார்த்தைகளை கேட்டு, அது மாத்திரமல்ல அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், நிறைய காணிக்கைகளை கொடுத்து நம்ம அனுப்புகிறோம். ஆனால் இன்னைக்கு இந்த கிராமத்தில் 2 செய்தியாளர்கள் நம்மோடு கூட பேசும்படியாக இருக்கிறார்கள். அவர்களுடைய வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க நீங்கள் ஜெபத்தோடு கூட
எங்களுக்கு ஒத்துழைப்பு தரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே நம்ம அனைவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது டெஸ்டிமோனி ஜோஷ்வா அவர்கள் வந்து சொல்வார்கள். என்னை இந்த இடத்துல நிறுத்தின தேவாதி தேவனுக்கு சோத்திரம் சொல்கிறேன். கடந்த மாதம் எனக்கு ஒரு அலர்ஜி இருந்தது. அந்த அலர்ஜி வந்து ரொம்ப நாள் கஷ்டப்பட்டேன். அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, கொஞ்ச நாள் பரவாயில்ல மக நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் பார்ப்போன்ட்டு. அந்த சனிக்கிழமை ஸ்கூல் லீவ் அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து அந்த டாக்டர் கிட்ட போய் மெடிசன் வாங்கினோம். மெடிசன் வாங்கும்போது எந்த சுகமும் கிடைக்கல. கடைசியில் அது தேவனை நோக்கி ப்ரேயர் பண்ணி இருந்ததில் எங்களுக்கு நல்ல ஒரு சுகத்தை தந்தார். அதுக்காக இயேசுக்கு நன்றி சொல்கிறேன். இப்பொழுது ஸ்டோரி டெல்லிங் வர்ஷினி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா. உங்க எல்லாருக்கும் கதை பிடிக்குமா? பிடிக்குமா? சின்ன பிள்ளைகளுக்கு, பெரியவங்களுக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. சின்ன பிள்ளைகள்ட்ட கேட்டேன். பிடிக்குமா எல்லாருக்கும் கதை? சரி, இன்னைக்கு நான் சொல்ல போற கதையோட தலைப்பு என்னன்னா, நண்பனா எதிரியா முடிவு செய். சரியா? அப்போ ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி இருந்தாரு. விவசாயிக்கு வீட்டு பக்கத்துல ஒரு வேட்டைக்காரனும் இருந்தான். அந்த விவசாயியோட வீட்டுல வந்து நிறைய ஆடுகள்லாம் இருந்துச்சு. வேட்டைக்காரனோட வீட்டுல வந்து வேட்டை நாய்கள் நிறைய இருந்து. இப்போ ஒரு நாள் வந்து அந்த வேட்டைக்காரனுடைய வீட்டுல உள்ள வேட்டை நாய்கள் எல்லாம் அந்த விவசாயியோட வீட்டுல போய் இருக்க ஆடுகளை வந்து அந்த தடுக்கப்பட்டு போட்டிருந்த வேலையை தாண்டி வந்து அந்த நாய்கள் போய் அந்த ஆடுகள் எல்லாம் துரத்தி கொதறி கடிச்செல்லாம் கடிக்கெல்லாம் போயிட்டு. அப்ப இதை அந்த விவசாயி வந்து பார்த்துட்டு, இதுதானே விவசாயி வந்து அந்த வேட்டைக்காரன் இடத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ண போன இடத்துல, இப்படி உங்க நாய்கள் வேட்டை நாய்கள்லாம் வந்து என்னுடைய ஆடுகளை வந்து கடிச்சிட்டு நீங்க உங்க வேட்டை நாய்களை வந்து கட்டி போடுங்க அப்படின்னு சொன்னார். அப்ப அந்த வேட்டைக்காரன் வந்து அதை வந்து கேட்காம அது அப்படிதான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விவசாயிட்ட சொல்லிட்டாரு. மறுநாள் மறுபடியும் இதே மாதிரி சம்பவம் நடந்ததும் விவசாயி சொன்னார், இதுக்கு மேல பொறுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த வேட்டைக்காரன்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணதும் அவன் சொன்னா, நாய்கள்னா அப்படிதான் இருக்கும். நாய்கள் ஆடுகளை பார்த்தா கடிக்கதான் செய்யும். அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு அந்த வேட்டைக்காரன் சொன்னான். மறுபடியும் இந்த மாதிரி சம்பவம் டெய்லி நடக்கிறதுனால விவசாயி வந்து ஊர் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் சொன்னாரு, இப்படி இந்த வேட்டைக்காரனோட நாய்கள்லாம் வந்து என் ஆடுகளை வந்து கடிக்குது. நீங்க அதனால அந்த வேட்டைக்காரனை வந்து தண்டிங்க அப்படின்னு சொன்னார். அப்ப அந்த விவசாயிக்கு வந்து ஒரு நாள் அந்த பஞ்சாயத்து தலைவரோட மகளை வந்து ஏதோ ஒரு ஆபத்துல இருந்து காப்பாத்தினார். அதனால பஞ்சாயத்து தலைவருக்கு வந்து விவசாயிக்கு மேல ஒரு நல்ல ஒரு மதிப்பு இருந்தது. அப்ப அந்த பஞ்சாயத்து தலைவர் சொன்னாரு, நீங்க சொன்னதெல்லாம் கேட்டு நான் அந்த வேட்டைக்காரனை வந்து தண்டித்து அவனுடைய நாய்கள் எல்லாத்தையும் நான் கட்டி போட முடியும். ஆனா நீங்க இப்படி பண்ணதுனால நீங்க வந்து உங்க வாழ்க்கையில வந்து ஒரு எதிரியை வந்து சம்பாதிக்க நேரிடும். அவன் வந்து உங்க வீட்டு பக்கத்துல இருக்கவனால டெய்லி நீங்க காலையில அவனை தான் பார்க்கணும். இதனால வந்து உங்களுக்கு 2 பேருக்குள்ளதான் மனஸ்தாபம் ஏற்படும். நான் இப்படி பண்ணா உங்களுக்குள்ள பிரச்சனைகள் மறுபடியும் கூட்டிட்டு தான் போகும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப அந்த பஞ்சாயத்து தலைவர் மறுபடியும் அந்த விவசாயிட்ட சொன்னாரு, நான் இப்படி பண்ணனால நீங்க அவரை வந்து உங்க எதிரியா பார்க்க விரும்புறீங்களா இல்ல நண்பரா பார்க்க விரும்புறீங்களான்னு கேட்டாரு. அப்ப அந்த விவசாயி சொன்னாரு, இல்ல நான் வந்து என்னை சுற்றி இருக்கிற எல்லாரையுமே நான் வந்து நண்பரா பார்க்க தான் விரும்புறேன். அதனால நான் அவனை வந்து வேட்டைக்காரனை நான் வந்து எதிரியா பார்க்க விரும்பல அப்படின்னு சொன்னாரு. அந்த பஞ்சாயத்து தலைவர் சொன்னாரு, அப்ப நான் சில விஷயங்கள்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லுதேன், நீங்க அதை யோசித்து பாருங்க அப்படின்னு சொன்னாரு. அப்படி சொன்னதும் அந்த விவசாயி வந்து வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு பஞ்சாயத்து தலைவர் சொன்னது எல்லாத்தையுமே அவர் வந்து யோசித்து பார்த்துட்டே இருந்தால அவர் சொன்னாரு, அப்ப பஞ்சாயத்து தலைவர் சொன்னத மாதிரிதான் நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னாரு.
அமர்ந்திருக்கும் சபை ஜனங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம நிறைய வாக்கு தத்தங்களை கேட்டிருப்போம், நிறைய வசனங்களை கேட்டிருப்போம். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா ஆசீர்வாதமாக இருந்தது போதும். இப்பொழுது தேவனுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. காலம் காலம் சமீபமாயிற்று. அதனால் ஆண்டவருடைய வருகையை பற்றி நாம் ஒரு முறை சிந்தித்து பார்ப்போம். வாசிக்கலாம். மத்தேயு 24வது அதிகாரம் அது 37வது வசனம். மத்தேயு 24 அது 37. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று வேதம் சொல்கிறது. எப்படி எனில், ஜலப்பிரளயத்திற்கு முன்னான காலத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாளுக்கு முன்பதாக வந்தது போல நாம் அவங்க எல்லாரும் அதுக்கு முன்னாடி புசித்தும் குடித்தும் அவங்க மன விருப்பத்துக்கு வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. நம்மளும் இப்பொழுது அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் 41 நாள் மழை பெய்து அந்த தேசம் முழுவதும் அழிந்து போனது. அதே மாதிரிதான் தேவன் வருவதற்கு முன்பாக நிறைய பேர் மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நாம நிறைய சம்பவங்களை பார்க்கிறோம். ஆனாலும் மனம் திரும்பாதபடி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மத்தேயு 24 அது 40வது வசனமும் 41வது வசனத்தையும் யாராவது வாசிக்கலாம்? இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது, 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், இன்னொருத்தன் கைவிடப்படுவான். அடுத்த வசனமும் அதே போல சொல்கிறது, 2 ஸ்திரீகள் இயந்திரம் அறிந்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். இது எதுக்காக சொல்லப்பட்டு இருக்கிறது? யார் ஏற்றுக்கொள்ளப்படுவான், யார் கைவிடப்படுவான் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்று வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். கிறிஸ்துவனாக இருந்தாலும் சரி, ஆலயத்துக்கு போகிறவர்களாக இருந்தாலும் சரி, வேதம் வாசித்தாலும் சரி, ஜெபம் செய்தாலும் சரி, ஊழியக்காரனாக இருந்தாலும் கூட சரி, அவருடைய வருகைக்கு ஆயத்தமா இல்லாதவன் கைவிடப்படுவான். அவருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். மத்தேயு 24 அது 44வது வசனம் சொல்கிறது, நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமா இருங்கள் என்று இந்த வசனம் சொல்கிறது. தேவன் சாயங்காலமும் வரலாம், மத்தியானமும் வரலாம், ராத்திரியும் வரலாம். அது நமக்கு தெரியாது. அதனால் எப்பொழுதும் விழித்து நாம் அவருக்காக காத்திருக்க வேண்டும். தேவன் வரும்போது எப்படி இருக்கும் என்றால், மத்தேயு 24 அது 27வது வசனம் சொல்கிறது, மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும். 30வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரை சொல்கிறது, அந்நாட்களில் உபத்திரவு முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை கண்டு பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோட அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள் என்று இந்த 3 வசனமும் நமக்கு தெளிவாக இந்த நாளிலே அநேகர் நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். இயேசு மத்தேயு 24வது அதிகாரம் அது 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் யாராவது வாசிக்கலாம்? ஆமென். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று தேவன் சொல்கிறார். எதனாலதான் அநேகர் வந்து கிறிஸ்துவுடைய நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். நாம் கடைசி காலத்துக்குள் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறோம். 6வது வசனம் 7வது வசனங்கள் 8வது வசனமும் சொல்கிறது, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள்
இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இதெல்லாம் நம்முடைய தேசங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. இது கடைசி காலம். தேவன் சீக்கிரமாக வரப்போகிறார். ஆண்டவருடைய இரண்டாவது வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அழகான ஒரு மெசேஜ் கேட்டோம்ல, அவனுக்காக ஒரு கைத்தட்டல். இப்பொழுது ஒரு பாடல் பாடும்போது காணிக்கை சேகரிக்கப்படும். நம் பாடல் புஸ்தகத்தில் 115வது பாடல். நல்மீட்பரே சுனாமமே என் காதுக்கின்பமாம். புண்பட்ட நெஞ்சை ஆற்றவே போற்றுண்ட தைலமாம். இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன். இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன். இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன். இயேசுவின் நாமமே தன்னாமம் நைந்த ஆவியை நன்றாக தேற்றுமே. துன்பத்தால் சோர்ந்த உள்ளத்தை திடப்படுத்துமே. இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன். இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன். இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன். இயேசுவின் நாமமே அப்புறம் தலைகளை தாழ்த்து நாம் ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளதான் எங்கள் அன்பை பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். துதிக்கிற ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் நடுவில் அசைவாடுகிற ஆவியானவர் பெரியவராக இருக்கிறபடினாலும் உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த மாலை வேளையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற ஒரு பெரிய கிருபைகளை தந்திராதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. பாலகர் வாயினாலே துதி உண்டு பண்ணுகிற தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் டிவிஷனை சார்ந்த
யூத் மிஷன் டீமை சார்ந்த பிள்ளைகளை கொண்டு கத்த பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறபடினாலே தகப்பனே துதிக்கிற ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுகிற கத்த இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவரே எங்க டிவிஷன்ல எங்க பிள்ளைகளை கத்த வல்லமையாக நீ எடுத்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிறபடினாலே தகப்பனே துதிக்கிற ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட இந்த இடத்துல வந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துற பெரிய பாக்கியத்தை கொடுத்து நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வேளையில கூட சேகரிக்கப்பட்ட அந்த காணிக்கைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தர் வாசனை கத்தர் அங்கீகரிப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரமான ஜனத்தை கத்தர் ஆசீர்வதித்து கத்தர் நடத்தும்படி அங்க செபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நம்முடைய வேதத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்படியாக இருக்கிறோம். நம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிற நம்ம பிள்ளைகளை கத்தர் பயன்படுத்தும் ஆண்டவரே. வசனம் எங்களுக்குள்ளே கடந்து வரும்படியாக அந்த வார்த்தை எங்களை உருவாக்கும்படியாக ஆவியானவனை கிரியை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரம். இந்த டீமை ஆண்டவரை வழி நடத்துகிறேன் எங்க டிஎஸ்ஐ அவர்களையும் கத்தர் ஆசீர்வதித்து கத்தர் நடத்தும் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரம். கத்தருடைய வல்லமுள்ள கரம் கூட இருக்கட்டும், மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது அஸ்வினி அவர்கள் வந்து ஒரு ஷார்ட் மெசேஜ் கொடுப்பார்கள். கர்த்தருக்கு சோஸ்திரம். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்ட் மெசேஜ் பார்த்தோம், அது எப்படி இருந்து? நல்லா இருந்தா? சொல்ல போனா நான் அப்படி பேசுவேன்னு எனக்கு தெரியல. அந்த பையன் சொன்ன ஒவ்வொரு இதுவும் நல்லா இருந்து. அவன் சொன்ன வார்த்தை எல்லாம் பெரிய மேஜர் பேசிய மாதிரி தானே இருந்து. நான் எப்படி சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல. ஏதாவது தப்பு இருந்தா மன்னிச்சுக்கோங்க. நான் என்ன பேச போறது வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம தேவனோட எப்படி பிரவேசிக்க போறோம்னு 3 வார்த்தைகள் எடுத்திருக்கேன். ஒண்ணு வந்து விசுவாசம், இன்னொன்னு தாழ்மை, லாஸ்டா ரட்சிக்க நம்ம என்ன செய்யணும். இந்த 3 வார்த்தையை நான் எடுத்திருக்கேன். பெதஸ்தா அந்த குளத்தோட கதை யாருக்கா தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும் நினைக்கேன். அந்த குளத்துல வந்து தேவதூதன் கலக்கும் போது யாரு முதல்ல இறங்குறாங்களோ அவங்க குணமாக்கப்படுவாங்க. ஆனா 38 வருஷமா அங்க ஒரு சப்பானி அவனை கொண்டு விடுறதுக்கு உதவி செய்யறதுக்கும் ஆள் இல்லாம, அவனும் இறங்கி போறதுக்கு தெம்பு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பான்ல. அவன் வந்து யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, யாராவது எனக்கு வந்து என்ன தூக்கி விட மாட்டாங்களா, யாராவது அந்த குளத்துல கூட்டிட்டு போக மாட்டாங்களா, எவ்வளோ ஏக்கத்தோட இருப்பான். ஆனா ஏசப்பா அவனை தேடி போனாங்க. தேடி போய் என்ன சொன்னாங்க? ஒரே வார்த்தை தான், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு. யாராவது உன்னை படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொன்னா எடுத்துட்டு போயிருவோமா? சொல்லுங்க. அவன் ஒரு லூசு, எடுத்துட்டு போன்னு சொல்லியா அப்படின்னு தானே நம்ம நினைப்போம். ஆனா அந்த சப்பானிக்கு எவ்வளவு பெரிய விசுவாசம் பாத்தீங்களா? அந்த ஒரு வார்த்தையை நம்பி அவங்க அந்த படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனாங்க. அவங்களோட விசுவாசம் எவ்வளவு பெருசுன்னு பாத்தீங்களா? ஏசப்பா வந்து அவன்கிட்ட ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையில எவ்வளவு பெரிய அற்புதம் நடந்திருக்குன்னு பாத்தீங்களா? இதுதான் விசுவாசம். நம்ம விசுவாசம்னா என்ன? விசுவாசத்தை ரெண்டு இதுல சொல்லலாம். ஒண்ணு வந்து நம்பிக்கை, இன்னொன்னு எஜமானனுக்கு உண்மையா இருக்கிறது. நமக்கு அந்த உண்மையா இருக்கிறது வேண்டாம், இந்த நம்பிக்கை தான் நமக்கு வேணும். நம்ம எல்லாம் ஏசப்பா மேல நம்பிக்கையா இருக்கோமா? பாதி பேர் இருக்க மாட்டோம். நான் 2 நாளா ஃபீவர்ல இருந்தேன். எனக்கு இன்னைக்கு மெசேஜ்னு காலமா தான் தெரியும். இங்க வந்து சொல்லுவேன்னு நான் விசுவாசிச்சேன். இங்க இருக்கும்போது ஹல்லேலூயா சொல்லும் போது எனக்கு சவுண்டே வரல. ஆனா இங்க கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் போது எனக்கு சவுண்ட் வரும்னு நம்பிக்கை இருந்து நான் விசுவாசம் ஏசப்பா வந்து என்ன பேச விடுவாங்கன்னு. நம்ம இப்ப விசுவாசிக்கிறோமா? நம்ம ஏசப்பாவோட ராஜ்யத்துல பிரவேசிக்கணும்னா முதல்ல நமக்கு தேவையானது விசுவாசம். இந்த சப்பானி வந்து யாருமே இல்ல அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுது புலம்பி அங்க 38 வருஷம் இருந்தாங்க. இதே போலதான் நம்மளும் யாருமே இல்லைன்னு வருத்தப்பட்டு கவலையோட தேவ ஏசப்பா நம்மளை தேடி வரமாட்டாங்களான்னு இருப்போம். கண்டிப்பா தேடி வருவாங்க. ஒரு நாள் வந்து
ஒரே ஒரு நிமிஷம் நீங்க ஜெபம் பண்ணா போதும். இப்போ நீங்க ஒரு நிமிஷம் அவரை நோக்கி கூப்பிட்டா உங்களுக்கு உடனே நடக்குதோ இல்லையோ, ஒரு வாரம் நீங்க ப்ரேயர் பண்ணீங்க, எதுவுமே நடக்கல அப்படின்னு விட்டுருவீங்க. விசுவாசம் இல்ல உங்களுக்கு. நீங்க இப்போ நடக்குதோ நடக்கலையோ திரும்ப திரும்ப ப்ரேயர் பண்ணி பாருங்க. ஒரு நாள் இல்ல, ஒரு வருஷம் ஆனாலும் உங்களுக்கு தேவையான இடத்துல ஏசப்பா கண்டிப்பா தருவாங்க. உங்களுக்கு தாமதமா தந்தாலுமே ஏசப்பா உங்களுக்கு தரமான ஒரு விஷயத்த தருவாங்க. ஏசப்பாக்கு வந்து தெரியும் நமக்கு, நம்ம பிள்ளைங்களுக்கு எப்போ என்ன செய்யணும்னு. நம்ம பெத்த பிள்ளைங்களுக்கு வந்து எப்போ எந்த காரியம் எப்ப செய்யணும்னு பெற்றோர்களுக்கு தெரியும். அதே மாதிரிதான் ஏசப்பாவும். ஏசப்பா நமக்கு ஒரு அப்பா மாதிரிதான். ஏசப்பாக்கு தெரியும் நமக்கு எப்போ என்னது செய்யணும், இவனுக்கு இப்ப இது தேவையான. ஏசப்பா யோசிப்பாங்க, யோசிச்சு அதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க. இப்போ ஏசப்பா நமக்கு தரல, ஏசப்பா வந்து அவங்களுக்கு கொடுக்காங்க இவங்களுக்கு கொடுக்காங்கன்னு யோசிக்காம ஏசப்பா நமக்கு தருவாங்க, தேவையான நேரத்துல நமக்கு தருவாங்கன்னு நம்ம விசுவாசிக்கணும். வாசிங்க ரோமர் 10:9. இந்த வசனத்துல நம்ம இருதயத்துல விசுவாசிக்கணும்னு சொல்லுறாங்க. இந்த நம்ம யாராவது இருதயத்துல விசுவாசிக்கிறோமா? இப்போ ஏதாவது நடக்கணும்னா எசப்ப நடத்துவார் அப்படின்னு வாயில சொல்லிட்டு போவோம். நம்ம இருதயத்துல விசுவாசிக்க மாட்டோம். நம்ம இருதயத்துல முழு மனதோட விசுவாசிக்கணும், கண்ணீரோட ஜெபிக்கணும். அப்பதான் அது உண்மையான விசுவாசம், அது நமக்கு நடக்கவும் செய்யும். ரெண்டாவது தாழ்மை. தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கணும்னா ரெண்டாவது நமக்கு தாழ்மை தேவைப்படும். எல்லாருக்குமே தெரியும் சீஷர்கள் காலை வந்து ஏசப்பா கழுவுனாங்கன்னு. யோவான் 13:1 முதல் கடைசி வரை வாசிச்சா அதுல வந்து ஏசப்பா தன்னோட சீஷர்களோட காலை வந்து கழுவுனதா சொல்லப்படுது. ஏசப்பாவுக்கு எஜமான அந்த சீஷர்கள் இல்லல்ல, ஆனா ஏசப்பா வந்து அவங்களோட பாவங்களை கழுவணும், அவங்க ரட்சிக்கப்படணும்னு சொல்லிட்டு அவங்களோட கால்களை கழுவுவாங்க. ஏசப்பாக்கு அப்படி செய்யணும்னு அவசியம் இல்லையே. அவங்க வந்து கை வச்சாலே அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனா அவங்க இறங்கி வந்து தாழ்மையோட அவங்க கால்களை கழுவுனாங்க. வாசிங்க சங்கீதம் 138:6. ஏசப்பா வந்து இப்போ எஜமானதா இருக்காங்க, அவங்க வந்து ப்ரேயர் பண்ணாங்க உடனே ஏசப்பா வந்து கேட்டவங்கள ஹெல்ப் பண்ணிடுவாங்களா? கண்டிப்பா இல்ல. இப்போ தாழ்மையோட ஒரு ஏழையா இருக்கட்டும், எஜமானதா இருந்தாலும் தாழ்ந்து போனாதான் ஏசப்பா அவங்களுக்கு உதவி செய்வாங்க. இப்போ தாழ்த்தப்பட்ட ஏழையா இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து உதவி செய்யணும்னா அவங்க தாழ்ந்து போய் தான் ப்ரேயர் பண்ணணும். இப்போ நான் வந்து பெரிய ஆளு, நான் இப்படிதான், ஏசப்பால எனக்கு பெரிய ஆளே இல்ல அப்படி நம்ம நினைச்சா கண்டிப்பா நம்ம ஒரு நாள் அழிஞ்சுதான் போறோம். வானத்துல ஏசப்பா கூட பிரவேசிக்க போற வாய்ப்பு நமக்கு கிடைக்க போறது இல்ல. தாழ்மையோட நம்ம ஏசப்பாவை விசுவாசி தாழ்மையோட இருக்கணும். நம்ம இப்ப எல்லாம் ஆடம்பர வாழ்க்கையில தான் ரொம்ப கவனம் செலுத்தியும். இப்போ ஒருத்தங்க அழகா நகை போட்டிருந்தாங்கன்னா நமக்கு அது வேணும், இப்போ அழகா ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னா நமக்கு அது வேணும். ஆனா இதெல்லாம் நமக்கு அவசியமானதா? நமக்கு இதெல்லாம் அவசியமானது கிடையாது. ஏழையா இருந்துட்டு இன்னொருத்தங்க போட்டு ட்ரெஸ்ஸ பார்த்த உடனே அத கடன் வாங்கியாவது வாங்குறோம், அது நமக்கு அவசியமானதா? கடன் வாங்கிட்டோம், லோன் எடுத்து நம்ம எல்லாத்தையும் செஞ்சுட்டோம், அதுக்கு அடுத்ததுக்கு கெட்டுறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுவோம்? அதை யோசிக்க மாட்டாங்க, அதை யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க தேவைக்கு எடுத்து போட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் கட்டுறதுக்கு கஷ்டப்படும் போதுதான் தெரியும் இந்த ஆடம்பரம் நமக்கு தேவையா. நமக்கு இந்த உலகத்தை வாழணும்னா கண்டிப்பா தாழ்மைன்னு ஒண்ணு வேணும். தேவ ராஜ்யத்துல பிரவேசிக்க தாழ்மை வேணும். ஆனா இந்த உலகத்துல நம்ம வாழணும்னா முக்கியமான ஒண்ணு தாழ்மை. அலங்கார ஆடம்பர பொருளுக்கு நம்ம யோசிச்சா அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு ஒண்ணுமே இருக்க போறதில்ல.
கடைசியா ரட்சிக்கப்பட நம்ம என்ன செய்யணும்? ரோமர் 10:13 வாசிங்க. நம்ம எல்லாருமே இயேசுபாவை தான் வணங்குறோமா? கண்டிப்பா சிலர் அப்படி இருக்க மாட்டாங்க. நம்ம ஊர்ல நிறைய பேரு இயேசுபாவே வணங்குவாங்க, ஆனா தவறான வழிகள்லயும் போவாங்க. ஆனா நம்ம ரட்சிக்கப்பட முக்கியமான தேவை என்னன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் ஜெபம். ஜெபம் தான் நம்மளை கண்டிப்பா ரட்சிக்கும். ஏன்னா ஜெபம் இல்லைன்னா வேற எதுவுமே கிடையாது. இந்த உலகத்துல நிறைய பாவம் இருக்குதுல்ல, அதுல குடிக்கிறது, அதுக்கப்புறம் கெட்ட வார்த்தை பேசுறது, இது மட்டும் பாவம் கிடையாது. இந்த உலகத்துல நம்ம ஆயுட்காலம் முடியறதுக்கு முன்னாடியே தன்னைத்தானே அழிச்சுக்கிறதும் ஒரு பாவம் தான். யூதாஸ் காரியோத்தை வந்து ஏசப்பாவை காட்டி கொடுத்தாங்கல்ல, அந்த டைம்ல யூதாஸ் காரியோத் வந்து ஏசப்பாவை காட்டி கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு தற்கொலை பண்ணிக்குவாங்க. ஆனா அவங்க பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பாங்களா? 12 சீஷர்கள்ல அவங்களும் ஒருத்தங்க தான். ஆனா அவங்க பரலோகத்துல இருக்க மாட்டாங்க, நரகத்துல இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டாங்க. இப்போ பேதுரு வந்து ஏசப்பாவை மறுதலிச்சு 3 தரம் மறுதலிச்சு ஏசப்பா வந்து எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. யூதாஸ் காரியோத் செஞ்சது பாவம் தான். ஆனா பேதுரு வந்து மன்னிப்பு கேட்ட மாதிரி யூதாஸ் காரியோத்தும் ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்டிருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருக்கும். நம்ம செஞ்ச பாவத்துக்கு யூதாஸ் காரியோத் செஞ்ச பாவத்துக்கு ஒரு மன்னிப்பு கிடைச்சிருக்கும். ஆனா அவங்க அப்படி பண்ணல. என்ன பண்ணாங்கன்னா, நேர போய் தற்கொலை பண்ணிட்டாங்க. அவங்க பரலோக ராஜ்யத்துல இருந்திருந்தா ஓகே, ஆனா அவங்க தான் பண்ண பாவத்துக்குன்னு தற்கொலை பண்ணதால நரகத்துல போயிட்டாங்க. இதே மாதிரி நம்மளும் பாவம் பண்ணிட்டு அதுக்கு மனவருந்தி தற்கொலை பண்ணா நம்ம எங்க போவோம்? நம்மளும் கண்டிப்பா நரகத்துலதான் போவோம். அதனால கண்டிப்பா அது பண்ணக்கூடாது. இப்போ 2K கிட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க? ஒரு லவ் ஃபெயிலியர்னா கையெக்கிறணும் இல்ல? அப்படிதானே? அப்படிதானே? விட்டுட்டு போன கையெக்கிறணும், தூக்க மாட்டிக்கணும், மாத்திரை சாப்பிடணும். வேற ஏதாவது பண்ணுவாங்களா? முக்கியமா ஒண்ணு கடிட்டாவாங்க. என்ன தெரியுமா? ட்ரிங்க்ஸ். வேற என்ன வேணும்? அது போதும். வேற ஒண்ணு வேண்டாம். அம்மாவை மதிக்க மாட்டாங்க, அப்பாவை மதிக்க மாட்டாங்க, வேற யார மதிப்பாங்க? 2 பேரெல்லாம் மதிக்கிறதே. இதுவும் போச்சுன்னா 2 பேரும் மதிக்கிறது. இப்ப ட்ரிங்க்ஸ் கடிமேன்னு அவங்களும் இல்ல. பாவத்துல நிறைய இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் முக்கியமான பாவம் எதுன்னு சொன்னா தற்கொலையை தான் நான் சொல்லுவேன். நான் இப்படி ஒரு பாவத்தை பண்ணவே கூடாது. நான் வந்து இதுல எத்தனை பேருக்கு தோணி இருக்கு நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு? நிறைய பேருக்கு தோணி இருக்கு. ஏன் தெரியுமா? சொன்னேன்ல, லோன் வாங்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு கெட்ட முடியாது. அது உண்மைதான், நிறைய பேர் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து ஃபெயில் ஆனா அதுக்கும் அவங்க படிக்கல, அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க, அதுக்கு ஒண்ணு. அப்புறம் நான் சொன்னேன் இல்ல, லவ் ஃபெயிலியர், அதுக்கு ஒண்ணு. அப்படி தற்கொலை பண்றது, இப்படி நிறைய இதுல தற்கொலை பண்ண நமக்கு கண்டிப்பா தோணும். அப்படி பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் அப்படி யோசிக்கவே கூடாது. நமக்கு பெரிய பாவம்னா அதுதான். இப்போ ஜெபம் பண்ணா அழிக்க முடியாத பாவமே கிடையாது. நீங்க இது எல்லா பாவத்தையும் பண்ணிட்டு ஜெபம் பண்ணா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா கண்டிப்பா அது முடியாது. அதுக்கு பதிலா பாவமே பண்ணாம இருக்கணும். அறியாம பாவம் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து மன்னிப்பு கேட்டா ஜெபம் மன்னிப்பாங்க. தெரிஞ்சே பாவம் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து மன்னிச்சிடுவாங்க, போய் ப்ரேயர் பண்ணிடலாம் நினைக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. லாஸ்டா வாசிங்க, ரோமர் 6:23. இந்த வசனத்துல என்ன சொல்றாங்க?
முக்கியமான ஒரு பாயிண்ட் அது மட்டும்தான். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனா அந்த பாவத்தை நம்ம நீக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. அது எல்லாருக்கும் பொருந்தாது. கண்டிப்பா இந்த உலகத்துல ரட்சிக்கப்பட நிறைய வாய்ப்பு இருக்கு. இலவசமா கிடைக்கிற அந்த ரட்சிப்பை நம்ம எல்லாரும் பெற்றிருக்கோமா? இதுவரைக்கும் இந்த உலகத்துல வாழ்ந்த எத்தனை பேர் பரலோகத்துக்கு போனாங்க உங்களுக்கு தெரியுமா? இங்க நல்லதா இருந்துட்டு பரலோகத்துக்கு போய் நம்ம பார்க்கும்போது நரகத்துல பாதி பேர் இருப்பாங்க. தெரியாம நிறைய பாவம் பண்ணிருப்பாங்க. பாவம் பண்றதே தப்பு. அறியாம பாவம் பண்ணிட்டு இங்க பெருசா பந்தா பண்ணிட்டு அங்க நம்ம போய் பார்க்கும்போது நம்ம பரலோகத்துல இருப்போம். ஆனா அவங்க எங்க இருப்பாங்க? நரகத்துல. நான் 3 விஷயத்த பத்தி சொன்னேன். எதெல்லாம்? இந்த இதுல வந்து உங்களுக்கு புரிஞ்சது என்ன? பாவம் பண்ணக்கூடாது ஒண்ணு. இன்னும் ஒண்ணு இருக்கு. நான் 3 விஷயம் சொன்னேன். ஆனா அதுல 4 கருத்து இருக்கு. கடைசி கருத்தை சொல்ல முடியுமா யாராவது? தற்கொலை பண்ணக்கூடாது. இந்த தேவ வார்த்தையின் மூலம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இவ்வளோ ஒரு பெரிய மெசேஜ் நம்மளுக்கு நம்ம சின்னதா நல்ல மெசேஜா கொடுத்தாங்கல்ல, அவங்களுக்காக ஒரு கைத்தட்டு. அதுக்கப்புறமா நன்றி சொல்லுமா அவங்களுக்காக. இப்பொழுது டிசிஐயா பேசுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உண்மையிலே இந்த முதலாவது பேசின அந்த தம்பியினுடைய ஊர் அது விலவூர் கோணம். நீயே குறையா இருந்தா நல்லா இருக்கும். எங்க கேம்பெயின்ல அவர் பேசுனதை விட நீ தான் நல்லா பேசியிருக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர். ரெண்டாவது பேசுனவங்க எந்த ஊரு? கோட்டிருக்கணும். அது நான் சொல்ல மாட்டேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம். உண்மையிலே பெரிய அனுபவசாலிகள் சொல்ல வேண்டிய வார்த்தைகள். பெரிய அனுபவசாலிகள் வருடம் பல இடங்களிலே கர்த்தருடைய பணிகளை செய்கின்ற ஊழியக்காரர்கள் பேசுகின்ற கருத்துக்களை, சின்ன காரியத்தை, சின்ன பிள்ளைகளா இருக்கின்ற அதுல அவளுக்கு ஃபீவர் 2 நாள் அவ அதுல படுற பாடம் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க. எப்படி இருந்தாலும் இன்னைக்கு நம்முடைய உள்ளத்தை அது தொட்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாகமான் வீட்டிலே இருந்த ஒரு சிறு பெண் பெரிய ஒரு பிரசங்கியாய் அந்த இடத்திலே காணப்பட்டாள். ஒரு கோலியாத்தை வீழ்த்தும்படியாய் வந்தவன் ஒரு சிறுவன் தாவீது அந்த இடத்திலே பிரசங்கியாய் காணப்பட்டான். அவருடைய மொத்த கருத்தும் வேறு ஒன்றுமல்ல, வாலிபர்கள் கர்த்தருக்குள் வர வேண்டும். அல்லேலூயா. இந்த கிராமத்திலே இந்த வலியாற்று முகம் திருச்சபையை சார்ந்த அன்பான வாலிபர்கள் கர்த்தருக்குள் வர வேண்டும். இதுதான் இந்த பிரசங்கத்தினுடைய முடிவு. சொன்ன காரியம் நமக்கு தெரியும். செய்தித்தாளை புரட்டினால் வாலிபருடைய சாவு எந்தெந்த வழிகள். சிறு பெண், நாம் கூட அப்படி சொல்ல மாட்டோம். நமக்கு தெரியும், ஆனால் நாம் அப்படி கூட சொல்ல மாட்டோம். அவள் எல்லாவற்றையும் திறந்து அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போது நம்முடைய ஒவ்வொருடைய உள்ளத்தையும் அது தொட ஆரம்பித்தது. இந்த யூத் மிஷன் டீம் சாதாரணமாய்தான் நாங்கள் நினைத்திருந்தோம். ஆனால் இது ஒவ்வொரு கிராமத்திலும் போய் அங்கே போய் ரீச் ஆகி அநேக நன்மைகளை செய்கின்ற ஒன்றாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்முடைய டிவிஷன்ல இந்த யூத் மிஷன் டீமை உற்சாகமாய் நடத்துகின்ற நம்முடைய டிசிஐ அவர்கள், நம்முடைய டிஒய்எஃப்ஓ அவர்கள், அவருடைய ஊழியங்கள் இன்னும் சிறப்பாய் அமையும்படியாக ஒரு முறை நாம் இந்த இடத்திலிருந்து நம்முடைய வீட்டிற்கு ஜெபித்து செல்லும் போது அவர்களையும் இந்த டீமையும்
அழைத்து வந்த அருமையான ஊழியக்காரர்களையும், அதோடு இந்த பிள்ளைகள் உண்மையிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இப்பொழுதெல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்கிற ஒரு காலத்திலே ஒரு கூட்டத்திற்கு என்றால் பிள்ளைகளை நிறைய பேர் எங்களோடு கூட வருவார்கள், நிறைய பேர் வருவார்கள். பட் இன்றைக்கு அநேக பிள்ளைகளை பெற்றோர்கள் அனுப்புவதற்கே பயப்படுகிறார்கள். அப்படியெல்லாம் முடியாது, நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம் என்கின்ற நிலைமையில் இருக்கும்போது ஒரு ஊழியக்காரன் அதற்காக பொறுப்படுத்திக் கொண்டு அந்த பெற்றோரோட அனுமதியோடு இந்த பிள்ளைகளை உற்சாகமாய் அழைத்து வந்திருக்கிறார்களே, அதற்காகவும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். வருங்காலம் இவர்கள் எல்லாம் ஊழியத்தில் எதிர்ப்பார்கள். அல்லேலூயா. இவர்கள் எல்லாம் ஊழியத்தில் நிற்பார்கள். இந்த வழியாற்று முகத்திலே கர்த்தருடைய வார்த்தை இந்த சிறு பிள்ளைகள் மூலமாக கேட்டுக்கொண்டிருந்த அன்பானவர்களே, உங்களுடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய பணியை செய்ய வெளியே வர வேண்டும். இந்த இரட்சணிய சேனையிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்காக பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துகிற இந்த ஃபவுண்டேஷன் தான் இந்த யூத் மிஷன் டீம். இன்றைக்கு உங்கள் மத்தியில் அது வந்திருக்கின்றது. நல்ல முறையிலே நீங்கள் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து ஆயத்தப்படுத்தினீர்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய டிசி அவர்கள் ஜெபிக்க போகின்றார்கள். அதற்கு முன்னாடி ஒரு பாடல்ல அந்த பாடல் சொல்லுகிறது, மனம் திரும்பு மானிடனே உடனே தினம் தன்னை வீணாய் கழியாது. யாவரும் எழும்பி நிற்போம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த திருச்சபை சார்ந்த வாலிபர்களுக்காக கரிசனையோடு ஜெபிக்கின்ற ஊழியக்காரன் தான் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். வாலிபர்கள் கர்த்தருக்குள்ளே நெருங்கி வர வேண்டும் என்பதிலே அவர்கள் கரிசனையோடு கூட இருக்கின்றார்கள். இன்றைக்கு இந்த இடத்தில் அந்த வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த இடத்திலே நாங்கள் இந்த பாடல் 2 சரணம் நாங்கள் பாடிக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் பாடும்போது அன்பான வாலிப தம்பி தங்குகள் யாராக இருந்தாலும் இந்த இடத்தை பரிசுத்தமாக நினைத்து கொண்டு நீங்கள் முன்பதாக வந்து கர்த்தருக்கு உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். உங்களை கர்த்தருக்கு நீங்கள் அர்ப்பணித்து செல்வீர்கள் என்றால் நிச்சயமாய் இந்த கிராமம் வளரும், இந்த திருச்சபை வளரும், குடும்பம் வளரும். எதிர்காலம் வார்களை கொண்டு கர்த்தர் அதிகமாய் கட்டுவார். அல்லேலூயா. இந்த பாடலை நாங்கள் பாடுகிறோம். அன்பு தம்பி தங்கைகள், நீங்கள் விருப்பம் இருந்தால் முன்பதாக வந்து இந்த இடத்திலே உங்களை அர்ப்பணித்து கடந்து செல்லலாம். பாடுவோம். மனம் திரும்பு மானிடனே உடனே தினம் தன்னை வீணாய் கழியாதே. மனம் திரும்பு மானிடனே உடனே காலமிலையுள்ளது கடத்தானே. ஞானமாது நீ வந்தில்லையாதே. காலமிலையுள்ளது கடத்தானே. ஞானமாது ஜீவன் இல்லையாதே. காலமோ மரணமோ கருணிடுது. காலமோ மரணமோ கருணிடுது. சீலத்தின் சுவை கண்டு சீர் பண்ணிடு. உங்கள் உள்ளத்தில் ஊழியர்களே பாவத்தை விட்டு மனம் திரும்பி தேவ சார்ந்தவனாக்கப்படு. அருணமடிந்து உணர்வடைவாயே. அருணமடிந்து உணர்வடைவாயே. மரணமடைந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாருடைய வாயிலும் உண்டாகட்டும்.
கடைசியாளா இருக்கும். தேவ பிள்ளையே, தேவ ஆவியானவர், தேவ ஆவியானவர் சபைக்கு சொல்வது, காது உள்ளவன் கேட்கிறவன் குழந்தைகள் மூலமாய் பேசினார். எவ்வளவு காலம் உன்னோடு கூட, எவ்வளவு காலம் கர்த்தர் ஊழியக்காரரோடு பேசினார். எப்பொழுது கர்த்தர் குழந்தைகளோடு பேசியிருக்கிறார். உன் வாழ்க்கையில நீ போகிற வழி சரியில்லை. நீ உன் வாழ்க்கையில காதல் கொண்டிருக்கிறாய். நீ உன் வாழ்க்கையில காதல் கொண்டிருக்கிறாய். உனக்கு உன்னை தற்கொலைக்கு நேராய் சத்துருவை வழிநாட்டி கொண்டிருக்கிறான். தற்கொலைக்கு நேரம் அவனை வழிநடத்தி கொண்டிருக்கிறான். ராஜாவுடைய கீழ்ப்படி சொல்கிறான். ஹல்லேலூயா, சோதரம் 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 சோதரம். வாய்களை திறவுங்கள், வாய்களை திறவுங்கள். கர்த்தரோடு பேசுங்கள், கர்த்தரோடு பேசுங்கள். சோதரம் சோதரம். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் அருமையான சகோதரனை சகோதரியே, உன் வாய் விரிவாக திறனான் நினைப்புவேன். நீ ஜெபிக்காத இருக்கு வரையிலும் உன் வாழ்க்கையில வெற்றி காணவே முடியாது. நீ ஸ்தோத்திரம் செய்யாது இருக்கும் வரையிலும், நீ எப்போது ஸ்தோத்திரம் சொல்லி ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவாயோ அப்போதான் உன் வாழ்க்கையில நன்மை உண்டாகும். உன் வாழ்க்கையில ஜெபம் இல்ல, உன் வாழ்க்கையில ஸ்தோத்திரம் இல்ல, உன் வாழ்க்கையில எந்த நன்மை இருக்காத காரணம் உன் குடும்பத்துல பிரச்சனை, உன் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள சண்டை, உன் பிள்ளை உனக்கு கீழ்ப்படல, குடும்பத்துல குழப்பம் நிறைந்து கொண்டிருக்கிறது. நீ ஜெபிக்கல, ஸ்தோத்திரம். நீ ஜெபிக்கல, நீ ஜெபி தேவனோடு உனக்கு உன்னை தூரம் வாங்கி கொண்டிருக்கிறாய். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு பாடலை பரிசுத்தாக்கு அனுப்பும் தேவா என்ற பாடலை துணிய ஊழியக்காரர்கள் பாட போகிறார்கள். இந்த பரிசுத்த ஆவிக்கு நேராய் என் அன்பு சகோதரனே சகோதரியே, உன்னை ஒப்பு கொடுப்பாயா? பரிசுத்த ஆவியான ஒப்பு கொடுப்பாயா? ஆவியான உன்னுடைய பிரச்சனை முடி தருவார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சிறு பிள்ளையை கொண்டு கர்த்தனோடு பேசியிருக்கின்றார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சுத்தமாக சண்டை வந்து இரத்தத்தால் கழுவப்பட்டாயா, நம்புறாயா? உன் யாவரும் தந்து இரத்தத்தால் கழுவப்பட்டாயா, இயேசுவே இரத்தத்தால் உன்னுள்ள கழுவப்பட்டதா, நீவே வஸ்திரம் பெற்றாயா, நீ பூரண ரட்சிப்பாயா, இயேசுவே சோதரம். தேவ பிள்ளையே, இயேசு பின்பற்றுவே. நீ பரிசுத்தமடைந்தாயா? நீரும் தரித்தாயா? பூரண ரட்சிப்படைந்தாயா? இந்த கேள்வி நாம் கேட்கப்படுகிறது. ஹல்லேலூயா. நடை சாந்தரம் இரத்தத்தால் கழுவப்பட்டாயா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, என் அன்பு மகனே, என் மகளே, என் சொந்த ரத்தமே, உடைய வாழ்க்கை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. உன் பிள்ளை நீ பெற்ற செல்வம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. உன் புருஷன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். உன் மகன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். சம்பாதிக்கிற பணம் போகிறது. உன்னை சுத்தம் எதிராளிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். உன்னை எல்லாம் கொண்டிருக்கிறான். சாத்தான் உன்னை விழுங்க பார்க்கிறான். உன்னை காலை ஓட்டு கொண்டு
ஜெபிக்க போகிறோம். நினைத்துக் கொள்ளுகின்றாய். ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு இங்கே வந்து ரோட்ல தெருவில் நின்று குழந்தைகள் வைத்து இவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இல்லை, ஸ்தோத்திரம். கர்த்தர் சிறு பிள்ளைகளோடு பேசுகிறார். ஏதோ ஒரு காரியம் உன்னுடைய கிராமத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய கிராமத்தில் நடந்து கொண்டிருக்க போகிறது. உன்னை ஆவியானவர் தாம் இந்த குழந்தையின் மூலமாக, இந்த குழந்தைகள் பச்சிளம் குழந்தைகள் மூலமாய் உன்னோடு எச்சரிப்பு கொடுத்திருக்கின்றார். ஸ்தோத்திரம். இப்போது கர்த்தர் வெளியே வா, உன்னுடைய பாவத்தை விட்டு வெளியே வா என்று கர்த்தர் சொல்கின்றார். உன்னுடைய அக்கிரமத்தை வெளியே வா என்று கர்த்தர் சொல்கின்றார். எத்தனை சாட்சியோடு அவர் சொல்லுகிறார். இது ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவருக்கு சொன்ன வார்த்தை. பரிசுத்த ஆவியானவருக்கு சொன்ன வார்த்தை. அநேக பிள்ளைகள் தேவ ஆவியானவருக்கு விரோதம் என்று கொண்டிருக்கிறார்கள். தீர்க்கதரிசனங்களுக்கு விரோதம் என்று கொண்டிருக்கிறார்கள். தீர்க்கதரிசிகளோடு ஏற்று கொண்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவமா தேவமா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வேதம் சொல்றதே உன் வாயை விரிவாக எதற்கு திறக்க வேண்டும்? எதற்கு உன் வாய் திறக்க வேண்டும்? ஸ்தோத்திர பலியினை மையப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம் பெருக 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 கிருபை பிறக்கும். நீ ஸ்தோத்திரம் பண்ண 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 அல்லேலூயா என்று கூப்பிட கூப்பிட கூப்பிடதான் உன் வாழ்க்கையில மேன்மை கிடைக்கும். நீ கூப்பிட மாட்டேங்கிறாயே சகோதரி, சகோதரி கூப்பிட மாட்டேங்கிறாயே, வெட்கப்படுகிறாய். ஓ ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாய், தேவனுக்கு முன்பாய் சபையிலே நீ சாட்சி கொடுத்தால் தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், ஜலம் ரத்தம் ஆவியானவர் உன்னை குறித்த பிதாக்கன்பாய் சாட்சி கொடுப்பார். ஹல்லேலூயா. 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 எல்லா குழந்தைகளும் எல்லா வாலிபர்களும் கர்த்தரை தூக்கி துதிங்க. எல்லாம் துதிங்க, எல்லாம் துதிங்க. வாய் திறங்க, வாய் திறந்து பேசுங்க கர்த்தரோடு கூட. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா ஊழியர்களும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா ஊழியர்களும் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே ஸ்தோத்திரம். ஆவியானவரே ஸ்தோத்திரம். ஆவியானவரே ஸ்தோத்திரம். பரிசுத்த 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 ஆவியானவரே ஸ்தோத்திரம். இயேசுப்பா ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறப்பா, நன்றியோடு துதிக்கிறப்பா. ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 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 மகிமையின் தேவனே பிதாவே கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. 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 ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அசைவாட ஆவியானவரே, தேவகிறிஸ்தன் ஆவியானவரே, எங்கள் பிதாவானவரே, வானத்தையும் பூமியும் தேவனாயிருக்கிறவரே, இவங்களுக்கு தேவனாயிருக்கிறவரே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Hallelujah. 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 Glory to Lord. Mighty Lord. Thank you Lord. Sodra. Sodra. Hallelujah. எங்களுடைய பேசுகிறவரே, அசை வாழ்கிறவரே, நடக்கிறவரே, மேய்ப்பனா இருக்கிறவரே, மீட்பனா இருக்கிறவரே, நடத்துகிறவரே, பாதுகாக்கிறவரே, சோதராப்பா. Hallelujah. 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 மரித்தே ஆனால் சமகாலங்களிலும் உயிரோடு சொன்னவரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. யெகோவாயிரே, 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 யெகோவா சாலே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆபிரகாம் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, ஸ்தோத்திரப்பா. செல்வெடுக்கிறவரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். மாம்சமான யாவருக்கும் ஆவியை கொடுக்கிறவரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 12 கோத்திர பிதாக்கள் தேவனே, கோத்திர பிதாக்கள் தேவனே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆக்கலும் அழித்தலும் காத்தலும் ஆறுதலும் நியாய தீர்த்தலும் செய்கிறவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறாப்பா, நன்றியோடு துதிக்கிறாப்பா. மோசையின் தேவனே, ஆரோன் தேவனே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் எலியாவின் தேவனே, எலியாவின் தேவனே, ஸ்தோத்திரம். செல்வடிப்பீராக, செல்வடிப்பீராக, வல்லமை அனுப்பீராக, வல்லமை அனுப்பீராக.
ஹalleluya. ஓ ஸ்தோத்திரம். எலியா போடப்பட்டதான ஓ பலியை அக்கினி வந்து பட்சித்ததே. இப்போது வருவீராக, எங்கள் பாவங்களை பட்சிப்பீராக, எங்களுடைய அர்ப்பணத்தை ஏற்றுக் கொள்வீராக, எங்களுடைய அக்கிரமத்தை கழுவீராக. ஸ்தோத்திரம். எலியாவும் தேவனாய் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். ஏசாயாவும் தேவனே, எரேமியாவும் தேவனே, எசேக்கியேல் தேவனே, தானியேல் தேவனே, ஓசியாவும் தேவனே, ரேஜாவும் தேவனே, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவே, என் தேவனாய் கர்த்தாவே, எங்கள் முன்னோர் தேவனே, நீ தூங்கவில்லை ஆண்டவரே, நீ தூங்குவதில்லை, உறங்குவதில்லை. என்னால் செய்யக்கூடாது ஒரு அதிசயங்கள் ஒன்று உண்டோ, நானே நானே கர்த்தர். ஹalleluya. என்ன அல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது சொன்னீங்களாப்பா டாடி. ஸ்தோத்திரப்பா. ஹalleluya. எங்களுடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவார் ஆண்டவரே, எங்கள் துக்கம் சந்தோஷம் மாற்றுவார் ஆண்டவரே. எங்க கண்ணீரை துடைத்தள்ள ஆண்டவரே, கவலை கண்ணீரை விடைத்து எங்களை கவலை மாற்றம் மாற்றம் உதவி செய்யும். உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கிறோம். ஹalleluya. ஹalleluya. வானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதவை போல எங்கள் ஆத்மா உம்மையில் வாஞ்சித்து கதப்பா. எப்போது விடிய காத்திருக்கிற ராஜாமா தாங்கை போல எங்கள் ஆத்மா காத்திருக்கிறது. தேவனே திரும்பி கொண்டு வாரோம், தேவனே திரும்பி கொண்டு வாரோம். எங்களை பாவத்தை விடுதலையாக்கி எங்களை பரிசுத்தப்படுத்தும். எங்களுடைய கண்ணீரை மாற்றும், கஷ்டத்தை மாற்றும், கடவுளை மாற்றும், வியாதியை மாற்றும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. ஹalleluya. எங்களுக்காக உலகத்தில் வந்து, எங்களுக்காக வாழ்ந்து, எங்களுக்காக நன்மைகளை செய்து, எங்களுக்காக சிலுவையிலே தொங்கி, எங்களுக்காக பலியாகி, எங்கள் பாவத்தை எல்லாம் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தினீரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறப்பா, நன்றியோடு துதிக்கிறப்பா. ஆவியானவரே, அருமையான பிள்ளைகள் மூலமாய் எங்களோடு பேசுனீங்க அப்பா. ஸ்தோத்திரம். ஹalleluya. 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 ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த குழந்தைகள் பேசாவிட்டால் கல்லுகள் கூப்பிடும் சொன்னீங்கப்பா. ஸ்தோத்திரகத்தாவே, நன்றியோடு துதிக்கிறப்பா, நன்றியோடு துதிக்கிறப்பா. ஸ்தோத்திரகத்தாவே, என் தகப்பனே, இந்த நாளிலும் கூட இந்த செய்தியை கேட்டு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற என் அருமையான அம்மாவுக்காய் ஸ்தோத்திரம், என் அருமையான ஐயாமாருக்காய் ஸ்தோத்திரம், அருமை குழந்தைகளுக்காய் ஸ்தோத்திரகத்தாவே. தேவரே, அவனுடைய மனவிருப்பத்தின்படி செய்த சொன்ன கர்த்தர் பிள்ளைகளுடைய மனவிருப்பம் எதற்காக இப்பொழுது உங்களோடு கூட உம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார்களோ, உம்மோடு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அந்த வேண்டுதலை கர்த்தர் கேட்டு கர்த்தர் அவனுடைய மனவிருப்பம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே, ஸ்தோத்திர உம்முடைய ஆவியை அனுப்பி உம்முடைய பரிசுத்த ஆவியை கர்த்தர் பொழிந்தள்ளி ஒவ்வொரு கர்த்தர் அபிஷேகிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஐயா ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டதுக்காக நன்றி ஆண்டவரே. உடைய வியாதியை கர்த்தர் மாறினதுக்கு நன்றி ஆண்டவரே. பிரச்சனைகளை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம், மனக்குழப்பத்தை மாற்றதுக்காய் ஸ்தோத்திரம், பாடை மாற்றதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கஷ்டத்தை மாற்றதுக்காய் ஸ்தோத்திரம், கடந்துள்ள மாற்றதுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. எத்தனையோ குடும்பங்கள்ல வேலை செய்து வருகிறாங்க, விலை கொண்டு பணத்தை வச்சா அது தங்கல சுவாமி, அது தங்கலப்பா. இப்ப வந்தது ஒரு வழி, 7 வழி ஆகி போகுதுப்பா. எத்தனை பிள்ளைகள் கண்ணீர் ஒன்று கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உன் பாலில மாக்குறதுமில்லை, உன் கஷ்டத்துல என்னை பற்றி போன்னு சொன்னீங்களே அப்பா. டேடி, நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவான ஆசுவத்தை கொடுங்கப்பா. அவருடைய பானைகளை அவர் நிறைவான கொடுங்கப்பா. பண்டக சாலை ஆசிர்வதிங்கப்பா. அப்படியே வங்கியை கத்து ஆசிர்வதிங்கப்பா. பிள்ளையுடைய போக்கை பலத்தை ஆசிர்வதிங்கப்பா. கர்த்தர் சூழ பாளையங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இடம் கொண்டு பெருகுவாய் ஐயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய தூரலை கொண்டு ஐயா ஸ்தோத்திரம், நீர் அவளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஐயா. ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தேவனாய கர்த்தாவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. உலகத்தின் முடிவந்த சகல நாட்களுக்கு நம்மளோடு சொன்ன கர்த்தர்
சகல நாட்களில் நம்முடைய பிள்ளையோடு தங்கியிருக்கும்படி ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் ஞாபகத்தையுமாய் கூட்டி கொடுக்கும். என்ன பிள்ளைகள் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அதனை படித்து ஆண்டவரே உயர்ந்த பதவியில வந்து நின்று கர்த்தருக்கு சாட்சியாருக்கு உதவி செய்யப்பா. பசுத்தோடு வாழ உதவி செய்யப்பா. ஸ்தோத்திரங்க தாவே, நன்றி 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 அப்பா. ஸ்தோத்திரம். வேலா இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் வேலை வாய்ப்பு கொடுங்கப்பா. வேலை வாய்ப்பை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம். வியாதியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் தகப்பனே, இந்த ஆண் மூலமாய் கர்த்தர் விடுதலை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். பரிபூர்ணமான சமானத்தை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். மகிழ்ச்சியை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆசிரியரும் குழந்தைகள் வரை முதியோர் வரை கர்த்தர் பேர் பேராய் தனித்து ஆசிரியர் கிருபை நிரப்பும் பொருளை கொண்டு காவல் செய்வோம். இப்பொழுதும் இந்த ஆணை ஒழுங்கு செய்து ஏற்படுத்தின இப்படிசில உத்தியோகத்துக்காய் ஸ்தோத்திரம். உத்தியோகத்துக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளை கத்த ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய பிள்ளைகள் செய்து கொண்டிருக்க ஊழியத்தை கத்த ஆசீர்வதிப்பீராக. அவரே நன்றி அப்பா. சோதனை ஒத்துழைப்பு கொடுத்த எல்லா லோக்கம் எல்லா திருச்சபையும் கத்த ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே சோதனை பொறுப்பு நிமிஷம் இளைஞர் காரியத்துக்காய் ஸ்தோத்திரம். கத்த ஆசீர்வதிப்பீராக. அழைத்து வந்த பிள்ளை அழைத்து வந்த ஊழியர்களை கத்த ஆசீர்வதிப்பீராக. இந்த இடத்துல வந்து உங்கள் நாமத்தை மையப்படுத்தி அத்தனை குழந்தைகளுக்காய் மாணவர்களுக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளை கத்த ஆசீர்வதிப்பீராக. வருங்காலங்களை கத்த ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளோடு தங்கிடும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்பொழுதும் அனைவரும் நாங்கள் ஒவ்வொருவரும் நாமத்தினாலே ஆணை முடித்து எங்கள் செலுத்துகிறோம். அனைவரையும் கர்த்தர் பத்திரப்படுத்தி பாதுகாத்து அவர் அவர்கள் வீட்டிலே கூட செல்வதாக இங்கே தங்கிடும் எங்களோடு வாழும். துதியும் கனமும் மகிமையாவும் எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டும் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம் சிநேகம் ஆசீர்வாதம் பாதுகாப்பு கிறிஸ்துவின் வருகையும் நம் அனைவரோடு தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. 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 God bless you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சிறப்பான கூட்டத்தை என்னிடத்திலே நேர்த்தியாக நடத்துவதற்கு ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட இருந்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதற்காக உதவி செய்த அடிமான உத்தியோகஸ்தருக்கும் அடிமான லோக்கல் உத்தியோகஸ்தர்களுக்கும் இந்த வழியாட்சி முகம் பரிசீலத்தை சார்ந்த அனைத்து பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் விசேஷமாய் இந்த ஊழியத்தில் உதவி செய்த அடிமான வாலிப சகோதர சகோதரிகளுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே குலசேகரம் டிவிஷனுடைய இளைஞர்கள் ஊழியத்தின் சார்பாய் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே வந்திருக்கிற அத்தனை உத்தியோகஸ்தர்களுக்கும் அருமையான யூத் மிஷன் டீம் அருமையான தம்பி தங்கைகள் உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதனாலே விசேஷமாய் நம்மத்திலே வந்து கடைசியாய் தேவனுடைய சமூகத்திலே நமக்காக ஜெபித்த நம்முடைய டிவிஷன் தளபதிக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மளுடைய அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக எங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இளைஞர் ஊழியத்திற்காக நீங்கள் யாவரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.